ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல நம்ம வீட்டு சமையல் அறைய நேரடியா பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க வீட்ல கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்றீங்களா? அப்போ மே 1ஆம் தேதியிலிருந்து மத்திய அரசு கொண்டு வரப்போற ஒரு புதிய அதிரடியான ரூல்ஸ் பத்தி பார்க்க போறோம். இனிமே ஓடிபி இல்லனா சிலிண்டரே கிடையாது. இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருக்க ஒரு ரூல்ஸ் தான். ஆனா இப்போ ஃபுல்லா நடைமுறைப்படுத்த போறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில முக்கியமான தகவலும் வந்திருக்கு. எல்லாமே டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். திடீர்னு ஏன் இந்த ஓடிபி ரூல்ஸ் உங்களுக்கு சந்தேகம் வரலாம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சர்வதேச பிரச்சனையே ஓடிட்டு இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் பிரச்சனை காரணமா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் ஹார்மஸ் ஜலசக்தி வழியா போக்குவரத்து பார்த்தீங்கன்னா நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவுக்கு தேவையான இந்த எல்பிஜிலாம் பார்த்தீங்கன்னா வளைகுடா நாடுகளை நம்பி தான் இருக்கும். இப்போ அந்த கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டதுனால இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவிலான இந்த எல்பிஜி சப்ளை பார்த்தீங்கன்னா தடைப்பட்டிருக்கு. இந்த தட்டுப்பாடால் இப்போ நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாயிட்டு வருது. முதற்கட்டமாக அந்த கமர்ஷியல் சிலிண்டர் சப்ளை கட் பண்ணாங்க. இதனால் நிறைய ஹோட்டல்ஸ்லாம் பாதிக்கப்பட்டது. அப்படியே ஹோட்டல்ஸ்லாம் திறந்தாலும் ஃபுட்டோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக ஏற்றிட்டாங்க. சரி, வீட்டு உபயோக சிலிண்டர் நிலைமை என்னாச்சுன்னு பார்த்தா அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம். சிலிண்டர் புக் பண்ணால் அது வரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்குது. இப்போதைக்கு நகரப்புறங்களில் ஒரு சிலிண்டர் புக் பண்ணோம்னா 25 டேஸ் வந்து கேப் இருக்கணும். அதே போல் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா 45 டேஸ் வந்து கேப் இருக்கணும். ஒன்ஸ் புக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உடனே வர மாட்டேங்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 வீக் டைம் எடுத்துக்கிறாங்க. இது மாதிரி தட்டுப்பாடு இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா சிலிண்டர் பதுக்கலும் கள்ளசந்தை விற்பனையும் அதிகமாக இருக்கு. இந்த கள்ளசந்தை விற்பனை தடுப்பதற்காக உண்மையான பொதுமக்களுக்கு முறையாக சிலிண்டரை வந்து போய் சேர்ந்ததுக்காக மத்திய அரசு ஒரு புதிய கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. வரும் மே 1ஆம் தேதியிலிருந்து ஓடிபி அடிப்படையிலான சிலிண்டர் டெலிவரி முறை இந்தியா முழுக்க 100% பார்த்தீங்கன்னா கட்டாயமாக்கியிருக்காங்க. இது ஏற்கனவே நிறைய பிளேஸில் எக்ஸிஸ்டிங்கில் இருக்கு. இப்போ இந்தியா முழுக்க கொண்டு வர போகிறாங்க. அதாவது நீங்கள் கேஸ் சிலிண்டர் புக் பண்ணதுமே உங்களுடைய ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு 4 இலக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். அதாவது டிஏசின்னு சொல்லுவாங்க, டெலிவரி அத்தன்டிகேஷன் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டுக்கு சிலிண்டர் கொண்டு வர டெலிவரி பாய் கிட்ட அந்த 4 டிஜிட் கோட் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு சிலிண்டர் தருவாங்க. அந்த கோடை வந்து அவங்க மிஷினில் என்டர் பண்ணாதான் கம்பெனி சிஸ்டமில் பார்த்தீங்க சிலிண்டர் டெலிவரி ஆனதாக அப்டேட் ஆகும். இதனால் கேஸ் திருடு போகிறதோ இல்லை பிளாக்ல விற்கிறதோ கம்ப்ளீட்டாக தடுக்கப்படும் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில அப்டேட்ஸும் இருக்குது. ஏற்கனவே சிலிண்டர் வச்சுருக்க எல்லாரும் இகேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கு கட்டாயம் சொல்லிட்டாங்க. அதே போல் யாருக்கெல்லாம் வந்து பிஎன்ஜி பைப்டு நேச்சுரல் கேஸ் குழாய் மூலமாக ஒரு கேஸ் கனெக்ஷனுக்கு மாற வாய்ப்பு இருக்கோ அவங்க எல்லாருமே எல்பிஜியை விட்டுட்டு பிஎன்ஜிக்கு மாறணும் அறிவுறுத்தியிருக்காங்க. எல்பிஜி கனெக்ஷன் அவங்களுக்கு கிடையாதான். பிஎன்ஜி கனெக்ஷன் வச்சுருக்கவங்களாகட்டும் இல்லை பிஎன்ஜி கனெக்ஷன் வந்து வச்சுக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து பிஎன்ஜிக்கு மாறியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஓடிபி முறை ஏற்கனவே 94% இடங்களில் பார்த்தீங்கன்னா நடைமுறையில் தான் இருக்குது. ஆனால் மே 1ஆம் தேதியிலிருந்து 100% கண்டிப்பாக ரூல்ஸ் மாற்ற முடிவு பண்ணிட்டாங்க. இதில் இன்னொரு முக்கியமான அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா சர்வதேச சந்தை நிலவரத்தை பொறுத்து ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கேஸ் விலை வந்து மாறும். இப்போ தட்டுப்பாடு அதிகமாக இருக்கிறதால மே 1ஆம் தேதி சிலிண்டர் விலை பார்த்தீங்கன்னா அதிரடியாக உயர்த்தத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க மக்களே. ஸோ இனிமேல் சிலிண்டர் புக் பண்ணதான் உங்கள் ஃபோனுக்கு வர மெசேஜை மறக்காமல் சேவ் பண்ணி வைங்க. டெலிவரி டைமில் அது ரொம்ப முக்கியம். ஸோ மக்களே, நீங்கள் கடைசியாக சிலிண்டர் புக் பண்ணப்போ உங்களுக்கு எத்தனை நாள் டெலிவரி ஆச்சு, இப்போது உங்கள் ஏரியாவில் தட்டுப்பாடு எப்படி இருக்குது, உங்களுடைய அனுபவத்தை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.